ஹாய், திஸ் இஸ் ரம்யா ராஜேந்திரன். ஸோ அதிமுக தாவேகா இடையே என்ன நிலைமை போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதிமுகவில இருந்து வெளிவந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் வந்து தாவேகாவில வந்து இணைஞ்சிட்டாங்க. ஸோ சிஎம் அவர்கள் வந்து தாவேகாவிற்கு வந்த அதிருப்தி எம்எல்ஏக்களை அமைச்சர்களாக மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருக்காங்க. மேலும் அமைச்சர்களாக மாறக்கூடிய எம்எல்ஏக்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், ஆர் காமராஜ், கே சி வீரமணி, நத்தம் விஸ்வநாதன், கே பி அன்பழகன் அப்படி 7 அமைச்சர்களை வந்து மாத்த போறதா சிஎம் அவர்கள் வந்து திட்டமிட்டு இருக்காரு. ஏற்கனவே இவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருந்ததுனால ஆட்சி நிர்வாகத்திற்கு வந்து ஒரு அனுபவ பலம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் அவர்கள் வந்து நினைப்பதாகவும் சொல்லப்படுது. மேலும் இவர்களை வந்து ஆட்சியில அமைச்சர்களாக, அதாவது தாவேகா ஆட்சியில அமைச்சர்களாக மாற்றுவதனால தாவேகாவோட நம்பகத்தன்மை மக்களிடையே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து எச்சரிச்சிருக்காங்க. சோ ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதிமுகவும் தாவேகாவும் எதிர்த்துதான் தாவேகாவிற்கு மக்கள் அவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. சோ நீங்க மறுபடியும் அதிமுகவுல இருக்க எம்எல்ஏக்களை வந்து அமைச்சர்களா மாத்தினீங்க அப்படின்னா மக்களிடையே ஒரு நம்பிக்கையே போயிடும், இழந்துரும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் இது பற்றி இபிஎஸ் அவர்களோட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்னர் ஆர்.வி. அல்ரேக்கரை இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் வந்து சந்திக்க போறாங்க. எந்த சட்டத்தின் கீழ் புகார் மனு அளிக்க போறாங்கன்னா, கட்சி தடை தாவல் சட்டத்தின் கீழ வந்து புகார் மனு அளிக்க போறாங்க. மேலும் என்னென்ன செய்திகள் வரப்போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். பார்க்கலாம்.